Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the review show of LSG and CSK. என்ன நடந்தது பிடாக்? இதுதான் நீங்க வார்ன் பண்ணீங்க. ரொம்ப லைட்டா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஜஸ்ட் ஐ திங்க் சிஎஸ்கே ஜஸ்ட் பிளேட் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் எல்எஸ்ஜியோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. பிகாஸ் ஏன்னா ஏர்லி விக்கெட்ஸ் விட்டாங்க பேட்டிங் ஆடும்போது. போலிங் போடும்போது ரொம்ப அவுட் ஆஃப் ஷாட்ஸா இருந்தாங்க. மார்ஷிக்கு எப்படி போடக்கூடாதோ எல்லா வகையான பால்ஸும் அவருக்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஜூஸியா அடிக்கிற பால்ஸ் நிறைய நிறைய கிடைச்சது. ஷார்ட்டா நிறைய கொடுத்தாங்க அவருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க ஷார்ட்டாலாம் போட்டா ரொம்ப கஷ்டப்படுவாரு, போலர் வந்து அடி வாங்கினே இருப்பாங்கன்னு சொல்லி. ஒன் வெரி வெரி ஆஃப் டே ஃபார் அன்ஷுல் கம்போஜ். 4 ஓவர்ல ஃபர்ஸ்ட் அவரு 4 பால்ல 4 சிக்ஸ் அடிச்சாரு அவரு ஃபர்ஸ்ட். முதல்ல மார்ச், அதுக்கப்புறம் பூரன் அதே மாதிரி முடிச்சு வச்சாரு. வெல்கம் டு த ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ். ரொம்ப டஃப் டிஃபீட். அனுபவத்துல சொல்றேன். ஆகாஷ் சிங்னு ஒருத்தர் ஆடணும்னு சொன்னேன். ஆனாரா? அண்ணா நல்லா போட்டாரு. 3 விக்கெட் எடுத்தாரு. முகுல் ஆமா, சௌத்ரி கரெக்டான டீமை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆனா தே ஆர் நாட் தட் பேட். அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அவங்க டீமை எப்படி நடத்துறது அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது அவங்களுக்கு. தட் இஸ் ரீசன் தேவர் லூசிங். கரெக்டா கிலிசனை டிராப் பண்ணாங்க பாத்தீங்களா? கேட்டா இது வந்து ஒரு ஏன் பண்றாங்க? தோக்கணுன்றதுனால பண்றாங்க. பாட்டம் லைனு. அதாவது இப்ப நீங்க வந்துட்டு ஸ்பென்சர் ஜான்சன் அவ்வளவு பேடா போடல. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட் வித் தட். ஓகே, மேட் என்ட்ரிய நான் ஏன் உள்ள கொண்டு வரணும், இல்ல ஜாக் போக்ஸை ஏன் உள்ள கொண்டு வரணும்னு சொன்னா, 2 பேரும் ஃபுல்லர் லென்ஸ் போடுறவங்க. ஓகே, ஒன்னே ஒன்னு சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிச்சு எப்படின்னா சமச் அவன் எப்படி பார்த்துட்டான்னா, குஜராத் டைட்டன்ஸோட இவங்க அந்த மாதிரி ஒரு பவுன்சி பிச்சில் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு பார்த்துட்டு இன்னும் நல்லா கிராஸை விட்டு செமையா வாட்டர் பண்ணி பிச்சு புசு புசுன்னு போச்சு. ஓகே, நமக்கு வந்து பிரின்ஸ் யாதவ் நல்லா போறாரு, ஷமி இருக்காரு. கரெக்டா அந்த 4 குவார்டர்ட்ட கொண்டு வந்தாங்க பாருங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணத மயாங்க் யாதவ், ஆகாஷ் சிங். ஒரு போலர் நான் வந்து ஷாபாஸ் அகமது who can bat, பரவாயில்ல நான் வச்சுட்டு போயிடுறேன், அது ஒரு வீக் லிங்க் தான் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்து இது பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இப்போ என்னன்னா, சஞ்சு சாம்சன் டசன்ட் லைக் ஷார்ட் பால்ஸ், ருத்ராஜ் ஜெக்வத் டசன்ட் லைக் ஷார்ட் பால்ஸ், சிவம் தூபே டசன்ட் லைக் ஷார்ட் பால்ஸ், டிபால் பிரேவிஸ் டசன்ட் லைக் ஷார்ட் பால்ஸ். இங்க போட்டு போட்டு தான் டிவால் பிரேவிஸ்ல சவுத் ஆப்பிரிக்காலே எடுப்பாங்க. கார்த்திக் சர்மா ஹேட் ஷார்ட் பால்ஸ். அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த பிச்சில் ஜூஸ் இருக்கு. பிரசாந்த் வீர் யாருக்குமே தே டோன்ட் லைக் ஷார்ட் பால்ஸ்ங்கும் போது அவங்க வந்து இந்த லென்த் போடுறாங்கன்னா தேர் இஸ் a ரீசன் ஃபார் தட். இன் மை ஒப்பீனியன், சேனா கண்ட்ரிஸ்ல இருந்து வரவங்க, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா, அவனுங்களுக்கு எல்லாருக்குமே இங்க போட்டீங்கன்னா வேச்சு நிமித்திடுவாங்க. பர்டிகுலரா இதுக்கு முடிஞ்சு இந்த இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரொம்ப சிம்பிள். அந்த ஒரு பாயிண்ட் என்ன? ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு ஆஃப் த விக்கெட் ஜாஷ் இங்கிலீஷ் மார்ச் 2 பேரும் அடி நொறுக்கிடுவாங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல அவங்கள ஆட வைக்கணும் அப்படின்னு. சோ இதுல நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப சிஎஸ்கே பேடா போட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டா அவங்க பேடா போடல. they got carried away with what the opposition did and they tried to do the same thing, which is the strength of the opposition. இதுதான் ஸ்காட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ் என்னன்றதா அந்த இன்டெலிஜென்ஸ் தான். இப்ப இவங்க என்ன பார்த்திருப்பாங்க, பார்த்தோன்னே லெட்ஸ் கோ தேர் அண்ட் ஜென் பால் த ஹார்ட் லென்ஸ். ஹார்ட் லென்ஸ் ஜாஷ் இங்கிலீஷுக்கு மிச் மேட்சுக்கு போடுவியா நீ? மார்க் நமக்கு போடு ஹார்ட் லென்த் எங்கடி? அவங்க எல்லாருமே 4 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனை வச்சிருக்காங்க. பூரன் ஃபார்ம்ல இல்ல. இப்ப கடைசியில 4 சிக்ஸ் அடிச்சு முடிச்சா பாருங்க. பூரன் வந்து ஃபார்ம்ல இல்ல, இருந்தாலும் பூரனுக்கு இங்கெல்லாம் போட கட்ட அடிச்சிருவாரு, புல்ல அடிச்சிருவாரு. ஓகே, ரிஷப் பண்ட் மட்டும்தான் ஈதர் ஹியர் அண்ட் தேர். அப்படிங்கும் போது அவங்க பேட்ஸ்மேன் டாப் 4 தேர் ஆல் வெரி வெல் எக்யூப்ட் டு பிளே ஷார்ட் பால்ஸ். அப்படிங்கும் போது there is no reason that you are kept on persisting bowling short balls where the game got over there. 4 ஓவர்ல 21 ரன் இன்னைக்கு நூர் அகமது, அக்கீல் ஹுசைன் ஆடாம இருக்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க வந்து இப்ப இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. ருத்துவும் அவுட் ஆயிட்டாரு, இவரும் அவுட் ஆயிட்டாரு, சாம்சனும் நல்லா இது பண்ணிட்டு. Urvil Patel will only play like that. Okay, you cannot expect consistency from a batsman who is going to throw his bat for ball 1 to ball 90 bats, but is allowed to fail. பியூட்டிஃபுல்லா ஆனார் கார்த்திக் சர்மா. சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவர் இது பண்ணாங்க, நிறைய டாட் பால்ஸ் ஆனாங்க. அவுட் ஆயிருந்தாங்கன்னா அந்த பேட்டிங் டெப்த்தும் கிடையாது, செம வாங்கியிருப்பாங்க. நான் வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன்.
ஐம் டெலிங் யூ அகைன், 10 பால்ல நீ வந்து ஃபினிஷரா வரன்னா, நேத்து நீங்க சொன்னீங்க தெரியுமா பீடா, இவ்வளவு எல்லாம் பேசிட்டு வில் ஜாக்ஸோட 10 பால்ல 26 ரன் சொல்லாம விட்டீங்களே. 10 பால்ல 26 ரன் அடிக்கிறவன் தான் பினிஷரா அங்க ஆட ஃபினிஷர். முடியும். பிரசாந்த் வீரோட 10 பால்ல 13 எந்த இதுவும் கிடையாது. ரொம்ப ஆனஸ்டா உடனே சொல்றேன், லாஸ்ட் கேம் எல்எச்சியோட ஒரு லேப் பண்ணாரு, ஒரு லாலிபப் கேட்ச் திக்வேஷ் விட்டாரு. ஓகே, அடுத்த பால் ஒரு பிளிக் அடிச்சாரு, ஒரு லாலிபப் கேட்ச் நிக்லஸ் பூரன் விட்டாரு. இப்ப நீ வந்து பிரசாந்த் வீர ஒரு டாப் 5ல ஆடுற அப்படின்னா, கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு 30 பால் எடுத்து ஆடுறன்னா, தென் இட் இஸ் ஃபைன். இந்த 10 பால்ல 13 ரன் அகில் ஹுசேன் should have done, அகில் ஹுசேன் should have bowled. இன்னொன்னு சொல்றேன், இந்த பிச்சில் பாத்தீங்கன்னா நிறைய சீம் மூவ்மெண்ட் இருந்தது, பவுன்ஸ் இருந்தது. அகில் ஹுசேனோட டேஞ்சர் பாலே பவர் பிளேல பர்டிகுலர் வித் ரைட் ஹேண்டர்ஸ் வித் ஸ்லைடர் தட் இஸ் கமிங் பேக் இன்ன. இப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு டீப் மெட் விக்கெட்டே லாங் ஆனையும் வச்சு போட்டிருப்பாரு. அவர் அந்த ஸ்லைடர்ஸ் போட்டிருந்தாருன்னா லென்த் மேல கொடுக்கவே மாட்டார், இறங்கி வரவே முடியாது. அக்கீல் ஹசன் பின்னாடி போய் தான் நீங்க அடிக்க முடியும். அப்படிதான் அடிச்சார் ஜார்ஜ் இங்கிலீஷ், இஃப் யூ ரிமெம்பர். ஸ்வீப் அடிச்சாரு, பேக் ஃபுட் போய் புல் அடிச்சாரு. டீப் விக்கெட் வச்சு லாங் ஆனா ஒய்டா வச்சு நீங்க உள்ள ஸ்லைடர்ஸை டிராட் பண்ணிருந்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த பவுன்ஸ் அண்ட் பேசி நேச்சர் ஆஃப் த விக்கெட், தெர் இஸ் a குட் சான்ஸ் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துப்பாருலாம் சொல்ல. தெர் இஸ் a chance he might have picked up a wicket or two, considering what you gained from பிரசாந்த் வீர். தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன் ஐ எம் டாக்கிங் அபவுட். இப்போ வந்துட்டு வின் ஃபேக்டருக்கு போயிடும். வின் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல எப்படி செட் பண்றியோ, தட் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் அப்படின்னு. இப்ப இவங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல சிஎஸ்கே 71 for 3 தே மேனேஜ் டு ஸ்கோர் 187. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 124 for no loss. அதுக்கப்புறம் சீமர்ஸ் எக்கானமி ஃப்ரம் ஓவர் நம்பர் 11 to 20. சிஎஸ்கே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட எக்கானமி 11.28, சிஎஸ்கேயோட எக்கானமி 11.80. The only bowler who bowled well for them is நூர் அகமது. 2 வின் ஃபேக்டர்ஸ் எல்எச்சி டிக் பண்ணாங்க. 2வது படுத்துக்கடுத்துன்னு அழுதேனடா, நெட் ரன் ரேட்டுன்னு. அதாவது டேய், அனுபவத்துல சொல்றேன், ஏகப்பட்ட இடத்துல நான் வேலை செஞ்சிருக்கேன். ஐபிஎல்ல 14வது மேட்ச் நீ ஆடுறன்னா 13 ஓவர் 260 ஓவர், 260 ஓவர்ஸ் ஆஃப் யுவர் பேட்டிங், 260 ஓவர்ஸ் ஆஃப் யுவர் bowling. 20 ஓவர்ல எப்படிடா நீ சரி கட்டுவ? டு யூ ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் காமன் சென்ஸ் இன் டாக்கிங்? அப்போ அவர் சொல்றாரு, ஒருத்தர் ஒரு கோச் வந்து கேட்கறாங்க, போன மேட்ச் இவங்களோட எல்எச்சியோட இதே மாதிரி கமாண்டிங் பொசிஷன்ல தான் இப்ப மார்ச் அடிச்ச மாதிரி தான் ஊர்வில் அடிச்சாரு. கேட்கறாங்க, அவர் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் நெட் ரன் ரேட்னு. சிரிச்சுனே அவர் சொல்றாரு, we are not even looking at net run rate, we are looking at winning அப்படின்னு. நெட் ரன் ரேட் will take care of itself. யோ, இது என்ன உனக்கு என்ன மளிகை கடையா உனக்கு? 56 ரூபாய் 40 பைசான்னா ஒரு 55 ரூபாய் ரவுண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு, ஹவு வில் நெட் ரன் ரேட் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃபியா? எனக்கு லாஜிக்கே புரியல. இப்போ வந்து I'm going to leave it to you before I'm telling you this. இப்போ பாருங்க, இப்போ சிஎஸ்கேவோட நெட் ரன் ரேட் +0.02, கிட்டத்தட்ட மைனஸுக்கு வந்துட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட நெட் ரன் ரேட் அவங்களோட மேல இருக்கு +0.08. சன்ரைஸோட நெட் ரன் ரேட் +0.3, வேடு. கிட்டத்தட்ட இப்ப சன்ரைசர்ஸ் அவங்களோட ஒரு 4 ஓவர் 35 ரன் கூட இருக்கான். இப்ப சன்ரைசர்ஸ் மாதிரி ஒரு டீமை நீ ஜெயிக்கிறதே கஷ்டம். அவனை நீ அடுத்த மேட்ச்ல 35 ரன்னு இல்லைன்னா இந்த மார்ஜின்ல ஜெயிக்கணும். ஏன்னா you are playing in a tough venue like Ahmedabad, where the run scoring will be difficult in the last game, and they are playing Royal Challengers Bangalore. ஒருவேளை நீ சன்ரைசர்ஸை தோக்கடிச்சா, அவன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை தோக்கடிச்சா, நெட் ரன் ரேட்டை வெளியே போடுவேன். இதைத்தனடாடா படுத்து கடத்து நான் அடிச்சேன். டேய், நெட் ரன் ரேட்டை பாருங்கடான்னு. இன்னைக்கும் அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், ஒரு 19 ஓவர் வரைக்கும் இந்த மேட்சை இழுத்திருக்கணும். அதுவும் பண்ணல. போன மேட்ச் ஒரு 17 ஓவர்ல முடிக்கணும், அதுவும் பண்ணல. இப்ப 2 மேட்சையும் ஜெயிக்கணும். there is a chance that they have to win those 2 matches with a bigger margin. We never know, only if other results are coming in CSK's favor. Vicky, over to you. இல்ல, அதுதான் நெட் ரன் ரேட் வந்து போன கேம் ஏன் இதை வந்து அட்ரஸ் பண்ண பாருங்க. அவங்களுக்கு வந்து நத்திங் டு லூஸ். எல்எஸ்ஜிக்கு எப்படி அடிச்சாரு பாருங்க. கடைசி ஒரு 20 பால் 24 பால் இருக்கும்போது 5 பால்ல முடிச்சாரு மேட்சை. டப்புன்னு அடிச்சு முடிச்சிட்டாரு மேட்சை. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ஆனா அகெயின்
இப்போ ஒரு மிடில்ல வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம்னா ஒரு ஸ்பின்னாவது போட்டிருக்கலாம். பிரசாந்த் வீர் நீங்க மாறி மாறி ட்வீட் போட்டிருந்தீங்க, நீங்களும் ஆஷ்டாவும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க அட்லீஸ்ட் அக்யூசனே எடுத்துன்னு வரல. பிரசாந்த் வீர் ஒரு 2 ஓவர் தள்ளியாவது ட்ரை பண்ணலாமே. எல்லாரும் தான் அடி வாங்குறாங்க. அன்ஷுல் கம்போஜ் இஸ் கோயிங் அட் 23 per over. குர்ஜப்ரீத் இஸ் கோயிங் அட் 12 runs per over. டு பி வெரி ஆனஸ்ட், ஸ்பென்சர் ஜான்சன், முகேஷ் சௌத்ரி வந்து பெட்டரா போட்டாங்க, டீசெண்டா போட்டாங்க அட்லீஸ்ட். பட் ரொம்ப பிளானே இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் ஜஸ்ட் பிளேட் இன் டு எல்எஸ்டிஸ் ஹேண்ட்ஸ் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் மார்ஷோட அந்த மாதிரி ஓப்பனிங் ஸ்டாண்ட்லாம் வந்து நீங்க வந்து ஈஸியா எடுத்துக்கவே முடியாது. அவங்க 2 பேருமே ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்கள வந்து இனிஷியல் பிரேக் த்ரூ கொடுக்கலன்னா ரொம்ப கஷ்டம். பீடாக் விச் லீவ்ஸ் மீ டு கொஸ்டின் வேர் இப்போ வந்து டெக்னிக்கலி, மேத்தமெட்டிக்கலி, சைக்கலாஜிக்கலி, பிசிக்கலி, மென்டலி இந்த இலியெல்லாம் இருந்தாலும் 16 பாயிண்ட்ல இப்ப கூட குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்ப எல்லாம் சொன்னீங்க, இந்த நெட் ரன் ரேட்லாம் சொன்னீங்க. பட் ஒருவேளை 2 கேம் ஜெயிச்சா 100% குவாலிஃபை ஆகிறது ஷுவரா, இல்ல அப்ப கூட டவுட்ஃபுல் தானா? 100% குவாலிஃபிகேஷன் ஷூர்னு நான் சொல்லவே முடியாது, பிகாஸ் ஆஃப் த நெட் ரன் ரேட் விச் இஸ் கம் டவுன். இப்போ இவங்க எஸ்ஆர்ஹெச் தோக்கடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வந்து இவங்கள்ட்ட தோத்துடுறாங்க, ஆர்சிபிட்ட தோத்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே வந்து ஆர்சிபி இவங்க ஜிடிஏ ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே. 16 பாயிண்ட் போடுவாங்களா? இப்போ பிபிகேஎஸ் 2 மேட்ச் ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சா அவன் என்ன போவான்? 17 பாயிண்ட் போடுவான். ஜிடி ஆல்ரெடி 16 பாயிண்ட்ல இருக்கான். நெட் ரன் ரேட் இஸ் பிக். ஆர்சிபி ஆல்ரெடி 16 மேட்ச் பாயிண்ட்ல இருக்கான். அவனை ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை, அவன் நெட் ரேட். இப்ப நடுவுல பூந்து இந்த கௌஷிக் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவன் எல்எஸ்ஜியோட ஆடுறான், டிசியோட ஆடுறான், நான் தான் சொல்லனே எம்ஐயோட ஆடுறான். யூ கேன், அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், எந்த டீமையுமே இப்ப நான் ஒரு எட்ஜ் கொடுக்குறேன்னா, இப்ப என்ன எட்ஜ் கொடுத்தேன் உங்களுக்கு? 50.5 எட்ஜ் கொடுத்தேன் சிஎஸ்கேக்கு. ஏன்? நீங்க எட்ஜ் கொடுக்கவே முடியாதுங்க. எல்லா டீமும், எந்த டீம் வேணா எந்த டீம் வேணா ஜெயிக்கும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க? 2 பேரையும் ஜெயிக்கிறாங்க. நான் பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கல, சுமாரான மார்ஜின்ல ஜெயிக்கிறான். ராஜஸ்தான் ராயல்ஸ் 3ல 2 ஜெயிச்சிட்டான், அதுல 1 பெரிய மார்ஜின்ல ஜெயிச்சிட்டான். ஆல்ரெடி ஹைட் ஆஃப் தம் இன் நெட் ரன் ரேட் நாவ். அதை நீ நிறுத்த முடியுமா? அந்த திக்காத்தனடா நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருந்தேன், 16 வித் குட் நெட் ரன் ரேட் இஸ் கோயிங் டு டேக் யூர் செல்ஃப்னு. இப்போ வந்து பிபிகேஎஸ் வந்து ஆர்சிபிட்ட தோத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் 15ல நின்றுடுவான். ஒரு காம்படிஷன் உங்களுக்கு வெளியில போயிடும். நீ எஸ்ஆர்ஹெச் தோக்கடிச்சுன்னா எஸ்ஆர்ஹெச் நீ வெளியில தள்ளிடுவ. then you got a massive chance of getting in. அதுல இப்ப நீ எஸ்ஆர்ஹெச் நீ தோக்கடிக்கிற, எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி 14 பாயிண்ட்ல இருக்கான். ஒருவேளை உங்களோட கேம் both the games you are winning is close and then SRH beat RCB, அப்ப நீ வெளில போயிடுவ. if ராஜஸ்தான் wins the next 2 games, ஏன்னா அவங்க net rate is higher of CSK. நீ உன் தலையில நீ தான் அள்ளி மண்ணா வாரி போட்டுட்ட. ஏன்னா the problem what you are coming, யாருக்குமே இது புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு மேட்ச் நீ 60 ரன் 70 ரன்ல அடிச்சினாலும் இவ்வளவுதான் நெட் ரன் ரேட் போகும். ஏன்னா 260 ஓவர் நீ பண்ண டேமேஜ் 20 ஓவர்ல நீ சரி பண்ண பாக்குற. விக்கி, நீங்க ஒரு ஷார்ட் ஸ்டூடெண்ட், அது உங்களுக்கு புரியும். 260 ஓவர் பண்ண டேமேஜ் 20 ஓவர்ல எப்படிடா சரி பண்ணுவீங்க நீங்க? அதனாலதான் நான் அடிச்சுக்கிறேன் 10 மேட்ச். நான் இப்பயா சொல்றேன், 10 மேட்ச் முடிஞ்ச உடனே சொல்லிட்டு இருக்கேன், நெட் ரன் ரேட்டை பாடுறா, நெட் ரன் ரேட்டை பாடுறா, ஜெயிச்சு பிரயோஜனம் கிடையாது. இப்ப என்ன சொல்லுவாங்க? முதல்ல ஜெயிக்கலாம் சார், முதல்ல ஜெயிக்கலாம் சார்னு சொல்ல இவனே என்ன பண்ணுவான்? எல்லாரும் இப்ப அவன் 16 பாயிண்ட்ல வெளில போனான்னா they will start abusing him, saying that they didn't plan well. The moment 100%. You didn't plan well, you know, for something that is going to be an earthquake which is going to attack you, you are going to be in a problem. CSK has got very good chances of making it to the playoffs. நான் இல்லன்னு சொல்லல. இப்ப 3க்கு 3 ஜெயிச்சிருந்தாங்கன்னா 18 பாயிண்ட் நெட் ரன் ரேட் விடுங்க, அதை பத்தி இதுவே கிடையாது. 16 பாயிண்ட் நெட் ரன் ரேட் இஸ் கோயிங் டு பி a factor if they are not going to get favors from other teams. Vicky, 100% it is going to be factors. வந்து நிறைய ஸ்டார்ஸ் அலைன் ஆகி அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகி போய் ஜெயிச்சாதான் ஒரே சான்ஸ். பட் அகைன் சி, இந்த ஒரு நிலைமைக்கு வந்தது ப்ராபப்ளி அகில் ஹுசைன் போன கேம் வந்து எல்எஸ்ஜியோட அடி வாங்கினாரு, உடனே அவரை டிராப் பண்ணிடலாம். ஸோ இந்த மைண்ட் செட் தானா? அதை தான் நான் கேட்கறேன். கண்டிஷன்ஸை ஏன் படிக்கும்? கண்டிஷன்ஸை படிங்கடா, கண்டிஷன்ஸை படிங்கடான்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிஷன்ஸை ரீட் பண்ணாம, அந்த டீமோட மொமெண்டம் என்னன்னு ரீட் பண்ணாம, அவங்க வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. சேப்பாக்ல ரொம்ப நல்லா விளையாடினாங்க. இவங்க இன்னும் நல்லா விளையாடி சேஸ் பண்ணாங்களே தவிர அவங்க பேட்டிங் நல்லா விளையாடலன்னு சொல்லவே முடியாது. தே கேவ் தேர் பிரில்லியன்ட் ஸ்டார்ட். அந்த கேம்ல அவர் அடிச்சா மாதிரி இந்த கேம்ல இவர் அடிச்சிட்டாரு, மார்ஷ் அடிச்சிட்டாரு, வச்சு பிட்னிட்டாரு. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ, என்ன மாதிரி அடிப்பாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஷாட்ஸ் தான் அடிச்சாரு.
ஒரு ஷாட் டவுன் த கிரவுண்ட் சிக்ஸ் அடிக்கவே இல்லை. எல்லாம் ஒண்ணு ஸ்வீப்பர்ல சொருகின்னு போய் போகுது, இல்லைன்னா புல் பிக்கப் புல் சிக்ஸ். இதையே அக்கீல் ஹுசைன் போட்டிருந்தா இந்த மாதிரி ஒரு பிக்கப் புல் சிக்ஸ் அடிக்க போய் கொடை கிளம்பி டீப் மிடிகேட்ல டீப் ஸ்கொயர்ல அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? அதைத்தாங்க சொல்லிட்டே இருந்தேன் நானு. பவுன்ஸ் இருக்குங்கும் போது when you're bowling a slider, because of the pitch you'll get more seam movement of the wicket, the ball is going to come into you. There is 5 விக்கெட் எடுத்திருப்பாருன்னா நான் சொல்ல வரல. ரெண்டாவது ஓவரோ ஃபர்ஸ்ட் ஓவரோ அக்கீல் ஹுசைன் போட்டு எடுத்த உடனே 1 ஆஃப் மார்ச் ஆர் இங்கிலீஷ் அவுட்டுன்னா இந்த 187 டார்கெட் இந்த மாதிரி ஒரு ராஸ்பிங் இன்னிங்ஸ் ஆடி இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேக் ஃபுட்ல போயிருப்பாங்க. ரிஷப் பண்ட் என்னடான்னா கேட்டா என்னமோ சின்ன லிட்டில் இன்ஜுரின்றாங்க கமெண்ட்ரியில அவர் சொன்ன மாதிரியே. அதனால அவர் பின்னாடி உட்காந்துருக்காரு. வாயா முன்னாடி வந்தா 2 இழியான்னா அப்துல் சமாத் இவங்கெல்லாம் முன்னாடி இறக்கி விட்டுட்டு இருக்காரு அவரு. முகுல் சௌத்ரி, அப்துல் சமாத் கேட்டா லிட்டில் இன்ஜுரின்றாங்க. அது என்னன்னு தெரியல எனக்கு. அதான் சொன்னேனே உங்களுக்கு. இப்போ வந்து அன்பார்ச்சுனேட்லி சிஎஸ்கே வந்து பேட் கிரிக்கெட் ஆடினாங்கன்னு நான் சொல்லல. their strategy was bad. they didn't adjust to the SWOT analysis of the batsmen in power play. They lost the game there. Anshul Kamboj has got one bad game. இப்போ 2.4 over 63. போன மேட்ச் 4 ஓவர் 45 கொடுத்து அக்கீல் ஹுசைனை டிராப் பண்ணீங்க. இப்போ அடுத்த மேட்ச் அன்சுல் கம்போஜை டிராப் பண்ணுவீங்களா? பதில் சொல்லுங்க சார். சோ நான் என்ன கேக்குறேன், இப்போ சிஎஸ்கே சரியா பிளான் பண்ணலன்றதே வச்சுப்போம். பட் இந்த கேமுக்கு கூட எல்எஸ்சி பெட்டரா பிளான் பண்ணி பெட்டர் காம்பினேஷனோட வந்தாங்க போயிடுவாங்க. அது வந்து கிரவுண்ட்ல தெரிஞ்சது நல்லாவே. அவங்க போலிங் பிளான்ஸ்ல தெரிஞ்சது. பிரின்ஸ் யாதவ் அடி வாங்கினாரு. பட் ஆகாஷ் சிங்க்கு பிளான் வாஸ் ரைட், கரெக்டா போட்டாரு. எந்த விதமானது மயங்க் யாதவ் பிளான் வாஸ் ரைட், நல்லா போட்டாரு. 7.5 runs நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட். இது நல்லா போட்டாங்க போலிங். அததான் சொல்றேன். 188 இஸ் a bonus actually. கடைசில 20 ரன் போனஸ். 4 ஓவர்ல பிரின்ஸ் யாதவ் மட்டும்தான் 49. ஷமி 4 ஓவர்ல 41. ஆகாஷ் 4 ஓவர்ல 3 for 26. மயங்க் 4 ஓவர்ல நன் for 26. ஷாபாஸ் வந்து பாவம் பேடா போடல, வச்சு நோக்கிட்டாங்க அவரை 445. இன்னைக்கு தான் நம்ம சொன்ன காம்பினேஷனா அவங்க ஆடினாங்க. அந்த ரகுவன்ஷி வேலைக்கு ஆக மாட்டாரு, அந்த இவர் ஹிம்மத் சிங் வேலைக்கு ஆக மாட்டாரு. அவருக்கு பதில வந்து முகுல் சௌத்ரியை கொண்டு வரணும், ஆகாஷ் சிங் உள்ள கொண்டு வரணும்னு அவங்க பிளேயிங் லெவனை கரெக்டா பண்ணாங்க. இன்னும் ஒண்ணு அவங்க என்ன சரியா பண்ண மாட்டேன்னாங்க, நம்பர் 3 ஏடன் மாக்ரம் வரணும், நம்பர் 4 பூரன், நம்பர் 5 பண்ட், நம்பர் 6 முகுல் சௌத்ரி, நம்பர் 7 ஷாபாஸ் அகமதுனா இந்த பேட்டிங் அவங்களுக்கு போனோம். இந்த போலிங் வெரி குட். இப்ப நான் தான் சொல்றேனே உங்களுக்கு. இப்ப இந்த ஆகாஷ் சிங் வந்துட்டு from where did I say that is a very good bowler you should play னு யோ பார்த்து அந்த கிரிக்கெட் நாலேஜ் சொல்றேன். இந்த மாதிரி bowlers எல்லாம் நீ வெளியில உக்காத்தி வைக்கிற, கரெக்டான காம்பினேஷனை நீ ஆட மாட்டேன்ற, அப்புறம் எப்படியா நீ ஜெயிப்ப? அந்த டீம் அவ்வளவு பேடான டீம் கிடையாது. they also have match winners in the straight and they might lick the wooden spoon. சிஎஸ்கே நான் திருப்பி சொல்றேன் பாருங்களேன். இப்ப இன்னைக்கு வந்துட்டு again they are also outplayed by a team which obviously were better with the ball. சிஎஸ்கே போட்ட 187 அந்த போர்டு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இது 3 ரன் மோர் தேன் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த நல்ல லென்த் அவங்க. இதுக்குத்தான் நான் என்ன சொன்னேன்னா, ஸ்பென்சர் ஜான்சன் பேடா போடல, நிறைய ஷார்ட்டர் லென்ஸ் போட்டார், பேக் ஃபுட்ல போய் அடிக்க. ஆனா he was very closer and tighter. மேட் ஹென்றி இந்த மாதிரி அலையிற பிச்சில் என்ன பண்ணிருப்பாரு, விட்டு நோண்டி இருப்பாரு, புல்லர் லென்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு டீப் ஸ்கொயர் லெக் ஒரு லாங்கான வச்சுட்டு ஆஃப் சைட்ல எல்லாரையும் 30 yard சர்க்கிள்ல அந்த 30 yard சர்க்கிள் வெளியிலேருந்து வாக்கிங் பண்ண சொல்லிட்டு புல்லர் லென்ஸ் போட்டு நீ அடிக்கிறியா ஆன் த ரைஸ் 4 meters 5 meters லென்த், ஓவர் கவர்ஸ், ஓவர் மிட் ஆஃப், ஓவர் பாயிண்ட் அடி. எனக்கு லாங் ஆன் பின்னாடி வச்சிருக்கேன், டீப் ஸ்கொயர்ல கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கேன். எனக்கு வந்து புல்லர் லென்ஸை நீ புல் பண்றியா, எனக்கு அதை பத்தி ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு போடுற ஒரே போலர் இந்த கண்டிஷன்ல தட் should have been மேட் ஹென்றி. ஜான்சன் போல்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். லெட் அஸ் நாட் டேக் எனிதிங் அவே ஃப்ரம் இட். வேற குறை சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்ப அவர் வந்து 4 ஓவர்ல 39 க்ளோஸ் டு 10 ஓவர் ஒரு குறையாத சொல்லிடுவேன். கேவலமா போட்டார். கேவலமால போடல ஜான்சன், ரொம்ப நல்லா போட்டாரு. But what you need when you are defending a score less than 200 on a true pitch like this is a little bit of a seam movement and bounce. Early wickets, அந்த early wickets இந்த கண்டிஷன்ஸ்ல மேட் ஹென்றி would have taken. Yes, Vicky. இல்ல, அன்சுல் கம்போஜ் ஆக்சுவலா அன்செட்டில் பண்ணிட்டாரு இவரு. ஜாஷ் இங்கிலீஷ் என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் பால் வந்து மேலதான் போட்டாரு, ஆனா வைடா போட்டாரு.
ஜாஷ் இங்கிலீஷுக்கு படவே இல்லை கொஞ்ச நேரமா. இப்படி அடிச்சாரு, கவர்ஸ்ல ஒரு பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் கோயிங் டு பி ஆன் த ஸ்டம்ப்ஸ்னு. லைட்டா உள்ள வந்து ஒரு பிக்கப் புல்லு விட்டாரு, ஒரு 4 போயிடுச்சு. அப்ப அவர் லென்த்தை மாத்தினவர் தான், ஹார்ட் லென்த் தான் மச்சி போடணும் போல இருக்கு அப்படின்னு நல்லா சிட்டப் ஆகி வந்தது. அவர் மாட்டிக்கிட்டாரு அந்த பக்கம், ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நோ கம்மிங் பேக். 3வது ஓவர் கொடுத்தாங்க. பட் அதான் சொல்றேன், 1 ஆஃப் டே வந்து என்ன நீங்க பண்ணாலுமே வந்து 100% அடி வாங்குற மாதிரி எஸ்பிடா. இல்ல நீங்க சொல்றதான் கேட்டுட்டு இருக்கேன், ப்ளீஸ் கேரி. இல்ல அதுதான். சோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி போலர்ஸ்க்கு நடக்கும். ஏன்னா அந்த டீமன் வந்து மண்டைக்குள்ள போய் உட்காரும். ஏன்னா நம்ம மேல போட்டு யூ ஆர் நாட் கெட்டிங் ஸ்விங் இல்ல இன்னைக்கு பெருசா யாருக்குமே ஸ்விங் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப்ல யாருக்கும் ஸ்விங் ஆகல பெருசா. ஸ்பென்சர் ஜான்சனுக்கு 2 பால் சுருக்குன்னு உள்ள வந்தது. ஆனா லெக் ஸ்லிப் எல்லாம் வைக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் லெக் அலி மாதிரி வச்சுன்னு எங்கேயா போடுறீங்க T20ல அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே. அதுல வந்து கால்ல வர 2 வைடு போட்டாரு. சோ இந்த லென்த்தை அன்செட்டில் பண்றதுக்கு மார்ஷ் வந்து நல்லா என்ன பண்றாங்க 2 பேருமே. இவர் வந்து ஸ்கொயரா வந்து கிரீஸோட சைடை யூஸ் பண்றாரு, மார்ஷ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை யூஸ் பண்றாரு, அதாவது லென்த் ஆஃப் த விக்கெட்டை யூஸ் பண்றாரு. ஒன்னு இறங்குறாரு, இல்லைன்னா டீப்பா உள்ள போய் நின்னுக்கிறாரு. சோ 2மே கஷ்டமா இருக்கு. இறங்கும் போது நீங்க அழுத்தினீங்கன்னா எக்ஸ்ட்ரா கர்மல சொருகிறாரு, நீங்க டீப்பா நிக்கும் போது ஹார்ட் லென்த் போட்டீங்கன்னா பிக்கப் புல் 6 அடிச்சிருக்காரு. எப்படிதான் போடுறதுன்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும், டெத் ஓவர்ஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். பவர் பிளே ஃபுல்லா போட்டாங்க பாருங்க. மும்பை போட்டாங்க, இதே தான் மும்பை போட்டாங்க. பிரியான்சாரியாக்கும் பிரப்சிமன் சிங்க்கும் மேல போட்டாங்க. தீபக் சேர் மேல போட்டாரு வந்து சருன்னு. எஸ்பிடா போன மேட்ச் எப்படி அவுட் ஆக்குனாங்க மார்ஷ? புல்லர் லென்த் போட்டு லாங் ஆன்ல கேட்ச், இஃப் யூ ரிமெம்பர். இந்த பிச்சில் இன்னும் கண்டக்டிவா இருக்குங்க. வை டிட் யூ சேஞ்ச் த பிளான்ஸ்? அதுவும் 4 6 4 புல்லு ஸ்கொயர் லெக்ல அடிக்கிறாரு, ஒரே லென்த்தாயா போடுவீங்க? தட் இஸ் அப்சல்யூட்லி ஷாக்கிங். தென் அன்பார்ச்சுனேட்லி தே ஹேவ் ஒன்லி ஒன் ஸ்பின்னர். ஓகே, வேற பிரசாந்த் வீரா அவங்க ஸ்பின்னரா பார்க்கலங்கும் போது அந்த ஒரு ஸ்பின்னரை உங்களுக்கு பவர் பிளேல எக்ஸ்போஸும் பண்ண முடியாது. தட் இஸ் அன்பார்ச்சுனேட்லி நூர் அஹமட். ஸோ ஹி ஹேஸ் டு போல் ஒன்லி போஸ்ட் பவர் பிளே. ஹி போல் பிரில்லியன்ட்லி வித் 4 overs for 21 runs. In spite of that, you are losing the game by 20 runs. என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an absolute thrashing. That's a bottom line. இதுக்கு மேல இதை பத்தி ஆட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. 2 games to go. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ நான் சொல்றேன், இப்போ சன்ரைசர்ஸோட மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் 10 ஓவருக்கு அப்புறம் கமாண்டிங்கா போச்சுன்னு சொல்லுவாங்க, எப்பா முதல்ல நீ மேட்சை ஜெயிச்சிரு, கடைசி மேட்ச்ல கால்குலேட்டரை கொண்டு வரல நெட் ரன் ரேட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த சன்ரைசர்ஸ் மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் if they are chasing it, they are going to take the game until 19 overs. Watch it. Vicky, if you have to add anything, please add on, or else you'll go to the next segment. Brilliantly done. நீங்க என்ன சொல்றீங்க, மார்ஜின்ல ஜெயிக்கணும்னு சொல்றீங்க? சாரி நீங்க என்ன சொல்றீங்க, இப்ப எஸ்ஆர்எச் கேம் கம்ஃபர்டபிள் பொசிஷன்ல இருந்தா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு த்ராட்டில் பண்ணி காலி பண்ணிடுங்கன்னு சொல்றீங்க. ஹையர் மார்ஜின்ல ஜெயிங்க, காலி பண்ணிடு. ஏன்னா அடுத்த, அதாவது after 30 overs, luckily the situation is demanding you to be there in that situation. Go for the throttle because you don't know you're playing against the Gujarat Titans in a typical Ahmedabad pitch where the runs have not come. மூளை யூஸ் பண்ணுங்க. அகமதாபாத்ல ரன்னே வரல, அங்க நீ போயிட்டு ஒருவேளை அவன் டாஸ் பண்ணி உன்னை உள்ள போட்டான், அவனை நீ 56 ரன்ல ஜெயிக்கணும். அவனை நீ 56 ரன்ல ஜெயிக்கணும்னா 256 ரன் அடிக்கணும். 256 ரன் அடிக்கணும் நீ போனீங்கன்னா 180க்கு அந்த போலிங் எகன்ஸ்ட் ஆல் அவுட் மேட்சை தோத்துருவேன். இதுதான் வந்து புத்திசாலித்தனம்ன்றது. நான் என்ன பண்ணுவேன், குவைட்டா இருப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேன். 30 ஓவர், தட் இஸ் 10 overs ஆஃப்டர் த செகண்ட் இன்னிங்ஸ் என்ன சிச்சுவேஷன் பார்ப்பேன். இஃப் ஐ எம் ஆன் த கமாண்டிங் சைடு, டே நான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் அதுக்கப்புறம் அடிச்சு இந்த மேட்சை முடிச்சிருவேன். அவங்க பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறமும் இல்லை, இந்த மேட்சை ஜெயிச்சுட்டு கடைசி மேட்ச் நான் 220 ஓவர் டேமேஜ் 20 ஓவர்ல உங்களுக்கு வந்து அந்த டஃப் பிச்சில் பண்றேன்னா கடவுள் உங்களை காப்பாத்துட்டோம். லெட் காட் பிளஸ் யூ. பட் திஸ் இஸ் அகெயின் Mumbai showed that we play for pride. Today LSG showed that play for pride in brilliant, from Mayank Yadav, brilliant from Akash Singh, brilliant from Josh English, brilliant from Mitch Marsh, and the signature finish by Nicholas Pooran. CSK was thoroughly outplayed. Only thing is they were strategically wrong, and they were wrong in dropping Akeem Hussain. அவ்வளவுதானே ஒழிய, after losing 3 games, அதுக்கப்புறம் still now
they still have a chance to make it to the playoffs. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படின்னா இதை வந்து வருத்தப்பட்டோ கேலி கூத்து இது பண்றதுக்கோ எதுவுமே கிடையாது. பட் தே வேர் வெரி புவர் இன் தேர் லென்ஸ், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் டிராப்பிங் அக்கீல் ஹுசேன் இஸ் அ கிரைம். அதை அவங்க எப்போ வந்து திருந்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. பிரில்லியன்ட் ஆன் LSG. Vicky, if you want to add on anything, please add on, or else you can try and stump me. Congratulations LSG. பட் ஸ்டில் சிஎஸ்கே இஸ் நாட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸ்டில் சான்ஸ் இருக்கு, ஒரு லாஸ்ட் ஹோப் இருக்கு. அந்த லாஸ்ட் ஹோப்பை புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸ்டம்பி டாக் செக்மெண்ட்ல ஆட் லேட் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஹை பிடாக், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மை கொஸ்டின் இஸ், ஹவு மச் ஷுட் அ பேட்டர் டேக் இன் அக்கவுண்ட் த மேட்ச் அப் versus the situation of the game they are in? A good example is, let's say RCB are 45 for 3 in the 7th over and Mayank Markande is bowling to Rajat Patidar. The situation demands him to build a partnership while the matchup says that he has an incredible record against him. Does this mean he should take on the bowler or play conservatively? Would appreciate your answer to this. Sama question is actually என்ன வந்து matchup versus actual situation of the game on that day. என்ன பண்ணணும் ஒரு பேட்டர்? சம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. மயங்க் மார்க்கெட்டே போடுறாரு 45 for 3 7 ஓவர்ஸ்ல RCB அசஸ் MI வந்து மயங்க் மார்க்கெட்டே போடுறாரு. என்ன பண்ணணும் ரஜத் பத்திதார்? பிகாஸ் அவரோட மேட்சப் வந்து செம ரெக்கார்டு வச்சிருக்காரு அகைன்ஸ்ட் ஸ்பின். பட் சிச்சுவேஷன் பொறுமையா ஆடணும்னு சொல்லுது. என்ன பண்ணணும்? டு பி பிரில்லியன்ட் கொஸ்டின் இது. என்னோட கோச்சிங் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல நான் போகும்போது நிறைய பண்ணுவேன். 7 overs 45 for 3. First of all, I want to read the situation on whether I'm batting first. If I'm batting first, what is the par score? இப்போ par score, இப்போ நான் வந்து பெங்களூர்ல ஆடுறேன், மும்பைல ஆடுறேன். 210 எனக்கு வந்து par score. 7 oversல நான் 45 for 3 down under the dumps. கரெக்ட். எனக்கு ஒரே சான்ஸ் மொமெண்டமா நான் திருப்பி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா I have to take another chance. இல்ல எப்படியும் தோக்க போறேன். 210 நான் அடிக்கணும், ஒரு 190 நான் வரலன்னா ஐ காட் நோ சான்ஸ் டு டிஃபெண்ட். 7 ஓவர் ஆல்ரெடி போச்சு. 45 for 3 a suitable matchup for me is coming. I will tell them take them on. Whereas ஒரு ட்ரிக்கி பிச்சில் ஸ்லோ பிச்சில் நான் ஆடுறேன். டெல்லி அந்த பிச்சில் சக்கம் பானாங்க பாருங்க, ஒரு 160 பிச்சு. அப்ப 7 overs 45 for 3னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போ, எடுத்த உடனே அட்டாக் பண்ணாத. அவன் நீ வந்து ஒரு 7 ரன் ஆடினா 2 ஓவர்ல 3வது ஓவர் போடுவான், 8 10 போடுவான், 12th ஓவர் வருவான். ஸோ 4 ஓவர்ல ஒரு 30 ரன் அவசரப்படாம ஆடுங்க. இப்ப 11 ஓவர்ல 75 for 3 கொண்டு வாங்க. 12th ஓவர் வருவான்ல, இருக்கு அவனை 2 ஓவர் நல்லா போட்டான்ட்டு 3வது ஓவர் வருவான்ல, அப்ப 20 ரன்னுக்கு போ. இட் இஸ் ஆல் ஆன் த சிச்சுவேஷன். இல்லையா இவர் சொல்ற 7 overs 45 for 3 ஐம் சேசிங் 200. 13 ஓவர்ல நான் 155 ரன் அடிக்கணும், இன்னொரு விக்கெட் போயிடுன்னு சொல்லிட்டு என்னோட ப்ரெஃபரபிள் மேட்ச் அப்ப அப்பயும் நான் 5 ஓவர் ஆடினேன். 8 ஓவர்ல 50 வந்ததுன்னா 12 ஓவர் 150 அடிக்கணும். கேம் இஸ் கான். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் வேர் ஐ எம் டு ரியலி எக்ஸ்ப்ளாய்ட். நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் 7 overs 45 for 3 பதில 7 ஓவர்ஸ்ல 75 for 3 சொல்றாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட். 7 overs 75 for 3னா செட்டிங் இட் அப், எனக்கு அப்ப விக்கெட் வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்? ப்ரெஃபரபிள் மேட்ச் அப்பா இருந்தாலும் அவசரப்படாதன்னுவேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் வேர் யூ ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஹவு க்ளோஸ் ஆர் யூ டு கெட் டு தி ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்? இஃப் இட் இஸ் வே பிஹைண்ட் ஐ சே கோ. விக்கெட் விழுந்தா பரவாயில்ல, இல்லைன்னா எப்படி நான் தோக்க போறேன்? சேஸ் பண்ணும் போதும் நான் எப்படி யோஸ் பண்ணுவேன்? இந்த மாதிரி 45 for 3 சேசிங் 200 போ, இல்ல சேசிங் 160 எனக்கு டைம் இருக்கு, அவசரப்படாத, அவனை போட விடு. அவனை நீ போட விட்டன்னா நல்லா போடுறையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திருப்பி கொண்டு வருவாங்க. அவனை 2 ஓவர்ல 14 ரன் காட்டு, 3வது ஓவர்ல 20 அடிச்சிரு, 3 ஓவர்ல 34, யூஆர் வின்னிங் த பேட்டில். இப்படித்தான் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி கொடுப்பேன் விக்கி. பிகாஸ் நான் வந்து ஹெட் கோச்சா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவேன், இந்த ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்கை நான் தான் நடத்துவேன். ஒவ்வொரு போலரையும் ஒவ்வொரு பேட்ஸ்மேன் யார் யாருக்கு மேட்ச் அப் எப்படி எடுக்கணும் அப்படின்றது ஷீட்டே அந்த குரூப்ல அமைச்சிருவேன் நான். திஸ் இஸ் வாட் லிட்டில் ஐ நோ, திஸ் இஸ் வாட் லிட்டில் ஐ டூ. Please, if you want to add on some feedbacks on that, or else we need to praise the good cricket played by LSG, no matter who we support.
100% பிடாக் பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதான் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் சொன்னீங்க பாருங்க, நான் வந்து அந்த பிரேக் எடுப்பேன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜிக் மீட்டிங்ல எடுத்துன்னு போயிடுவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அதுதான் அங்க ஸ்மார்ட்னஸை கிரியேட் பண்ணுது. ஏன்னா 7 ஓவருக்கு அப்புறம் நீங்க ஒரு பிரேக் எடுக்கலாம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் எடுக்கும்போது அதை சொல்லலான்னு. பிரில்லியன்ட், வெல் எக்ஸ்பிளைன்டு, சம கொஸ்டின், வெல் டன் ப்ரோ. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, சிஎஸ்கே ஆர் ஸ்டில் இன் கன்டென்ஷனு, பட் ஆனா தே நீட் டு ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் வாட் வில் ஒர்க் ஃபார் தெம். பிகாஸ் த்ரூ அவுட் த சீசன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வின் பண்ண மேட்சஸ்லாம் ஒன்னு சஞ்சு சாம்சன் தனியா அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காரு, இல்ல இந்த ஸ்பின் ட்வின்ஸ் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க 2-3 கேம். சோ அத வந்து யூ ஷுட் நாட் டிஸ்ரப்ட். ஏன் அந்த அக்கீல் ஹுசேன் மேல மட்டும் அந்த கரிசனையே இல்லைன்னு எனக்கு புரியல. என்ன தப்பு தான் பண்றாரு அவரு? ஏன் டப்புக்குன்னு அவர் டிராப் பண்ணிடுறாங்க பீடா? ஒரு க்ளோசிங் தாட்டோட சேர்த்து இது அப்படியே ஒரு கலவையா கொடுங்க எங்களுக்கு. அடுத்த மேட்ச் அவர் அடுத்த மேட்ச் ஆட மாட்டாங்க. 3 லெஃப்ட் ஹேண்டர் டாப் 3 ஷூரு, சான்ஸே கிடையாது அகில் ஹுசேன். மெக்னீலா? மெக்னீல் வந்து இஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல். ஐ somehow feel மேத்யூ ஷாட் மைட் பிளே. ஓகே, இப்போ அவங்களுக்கு வந்து 3 ஃபாரினர் தான் ஆடினாங்க, 3 ஃபாரினர் தான் ஆடினாங்க. அதனால தெர் இஸ் அ சான்ஸ் மேட்ச் ஷாட் மைட் பிளே. நான் என்ன சொல்லுவேன் அந்த சுச்சுவேஷன்ல, நோ மேட்டர் வாட், உங்களுக்கு நியூ பால்ல வந்து நீ வந்து அக்கீல் ஹுசேனை கொடுக்க மாட்டேன்றியா, நூரை கொடு. நியூ பால், நியூ டேக்ஸ் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர் சைட். 100க்கு 1 ஓவரோ 2 ஓவர் பவர் பிளேல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டியா ரைட் ஹேண்டர்ஸ் தான், யாருமே லெஃப்ட் ஹேண்டர் கிடையாது. ஆண்ட்ரிக் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, சலீல் அரோரா, ஸ்மரன் ரவிச்சந்திரன் ஆட போராட தெரியல, கொஞ்சம் ஃபெயிலியர் வந்து திருப்பி அனிக்கித்தை கொண்டு வராங்களா, ஃபுல் ரைட் ஹேண்டர்ன்றதுனால நடுவில் அக்கீல் ஹுசேனை யூஸ் பண்ணு. அவர் ஒரு கில்லாடி பவுலர். he will still know how to bowl his 4 overs for 36 runs, if not 4 overs for 24. இன்னைக்கு சிஎஸ்கே வந்து அக்கீல் ஹுசேனால தோத்தாங்கன்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு குறை சொல்ற மாதிரி இருக்கும். பட் எனி டே அக்கீல் ஹுசேன் should have played. there is a good chance he might have given a breakthrough where they fed up with same kind of wrong length ball time and again in the first 6 overs to get the game killed. ரெண்டாவது அவங்க போட்ட லென்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அங்கதான் வந்து டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அவங்க 71 for 3, 124 for no loss. It is just the length that separated both the teams. So credit has to be given where it's due. Congratulations to LSG for coming there, playing for your pride and beating a team which was expected to beat you. CSK, if it's still they are in the tournament, but it has become a little bit of a difficult path to the players, but they're very much in the tournament. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் ஒரு பயங்கர நேரோ டெசிமல் எட்ஜ் கொடுத்தேன், அதுல எந்த இதுவும் கிடையாது. விக்கி வந்து என்ன சொன்னார், நான் நேரோ டெசிமல் எட்ஜ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். I feel that there is a chance that CSK might win. All cricket pundits would have put the money on CSK. I don't see many of them putting money on LSG, but we got it wrong. It's absolute bottom line. 2 வின் ஃபேக்டரியும் வந்துட்டு கம்ஃபர்டபுளா எல்எஸ்ஜி டிக் பண்ணாங்க. கங்க்ராட்ஸ் டு தம். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ் தட் ஈவன் தோ ஐம் நாட் கோயிங் டு கெட் இன்டு பிளேஆஃப்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபினிஷ் ஆன் த வுட் அண்ட் ஸ்பூன். அதுதான் மும்பை ஜெயிச்ச உடனே அந்த மாதிரி ஆடி இருக்காங்க. பாப்போம் சிஎஸ்கே எப்படிப்பட்ட ஒரு டேர்ன் அரவுண்டை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஒரு பக்கம் நான் பிளே ஆஃப்ஸ் போக மாட்டாங்க, மிட் டேபிள்ல முடிப்பேன்னு சொன்னேன், அவர் பிளே ஆஃப்ஸ் போவாங்கன்றாங்க. 2 பேரும் எதிரும் புதிருமா நின்று இருக்கோம். பட் ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் ஐ எம் ப்ரூவன் ராங். இதுல ஈகோலாம் எதுவும் கிடையாது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் டோன்ட் வரி, இன்னும் 2 மேட்ச் இருக்கு. they still have a chance, but it is going to be tough. At least when they play Sunrisers, you still know that they are still in a chance. ஒருவேளை அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துரும். if they win the next game, they will go into the last game still having a chance, which for me, no matter what happens, is a good run in the tournament. well played LSG. பாப்போம், எங்களோட பிரச்சனையே தானே 97 96 போறது, திருப்பி 97 மேல போவே மாட்டேங்குது. so let us see what is going to happen. there is many more interesting, intriguing games that is going to happen. lot of games to be in. அந்த சண்டே ஒரு செம டபுள் ஹெட்டர் இருக்கு. will keep entertaining you for each and every match preview and review with your very own 97% Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.